செயலாளர்கள் இருந்தபோது ஜனாதிபதி நேரடியாக எமது கட்சியின் தலைவர் சம்பந்தன் ஐயாவுக்கு உறுதியளித்திருந்தார் 7ஆம் தேதிக்கு முதல் எல்லா அரசியல் கைதிகளையும் எந்தவித பிணையும் இல்லாமல் விடுதலை செய்வதாக. ஆனால் அதற்குரிய எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்கவில்லை. இதே நேரத்தில் சரத் பொன்சேகா, சிராணி பண்டாரநாயக்கா போன்றவர்களுடைய கடந்த கால ஆட்சியில் பழிவாங்கப்பட்டதற்குரிய தனது முழு அதிகாரத்தை, சட்ட ரீதியான முழு அதிகாரத்தை இந்த மைத்திரிபால சிறிசேன பயன்படுத்தியிருந்தார். ஆனால் இந்த தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பாக எந்த விதமான ஒரு தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்தாமல் சட்டம் அதிபரிடம் கொடுத்திருக்கிறேன், பிரதமரிடம் சொல்லியிருக்கிறேன் என்ற அசமத்த போக்கான பதிலையே கடந்த 2-3 தினங்களாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த இப்படியான நிகழ்வை தன்மையாக தமிழ் மக்கள், பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் வன்மையாக கண்டிக்கின்றது. இதுபோன்ற ஒரு நிலை தொடருமாக இருந்தால், அதாவது தொடர்ந்து தமிழ் மக்கள் வருவார்களாக இருந்தால் மீண்டும் எமது இளைஞர்கள் ஆயுதம் தூக்குவார்களாக இருந்து அதில் ஆச்சரியப்படக்கூடிய மாதிரி எந்த விதமான ஒரு நிகழ்வும் இல்லை. ஏனென்று சொன்னால் எமது மக்கள் தொடர்ந்து இந்த அரசாங்கம் வந்தும் அடிமைகளாகத்தான் இந்த ஆட்சியில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். சரத் பொன்சேகா மற்றும் ஏவிபி போன்ற சிறையில் வாடினால் 10-20 வருடங்களுக்கு மேல் சிறையில் இருந்தால் எமது கட்சி தலைமைகளுக்கு ஜனாதிபதி அவர்கள் வாக்குறுதி கொடுக்காதே, வாக்குறுதி கொடுக்காதே, அரசியல் கைதி